ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு இடையில் இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்காக சீட்டு ஒப்பந்தம் என்பது இன்று நடந்து விட்டது அப்படின்னு பார்க்குறோம். 28 அசம்பிளி சீட்டும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் கொடுப்பதாக இப்போ காங்கிரஸுக்கு திமுக வாக்குறுதி அளித்ததனால் இன்று இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குது. இனிஷியலாக செல்வ பெருந்தகைக்கு இது லாபம், எல்லாரையும் கூட பெரிய லாபம்ங்கிறது செல்வ பெருந்தகைக்கு தான். ஏன்னா ஒட்டுமொத்த பெருவாரியான கட்சியினர் கூட சீட்டு வாங்கணும், கட்சியில் நிறைய பேருக்கு எம்எல்ஏக்களாக வாய்ப்பு வரணும், அப்போ தான் கட்சியை வளர்க்க முடியும் என்று நினைக்கும் போது அவர் தான் தலைவராக இருந்து அவர் மட்டும் எப்படியா நான் இந்த கூட்டணியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் காப்பாற்றி விட்டார். அதற்கு திமுக என்ன செய்யணுமோ அவருக்கு அதை செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இல்லை செஞ்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. என்ன சொன்னதை செய்வோம் செய்ததை சொல்லுவோங்கிறத இந்த விஷயத்திலேயாவது திமுக கடைபிடிக்குமா அப்படிங்கிறத செல்வ பெருந்தகையின் நண்பர்களிடமிருந்து கேட்டுத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அது எப்படியோ அது அங்கே முடியட்டும். எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி தான் திமுக மிகவும் பலவீனமான ஒரு இடத்தில் இருக்கிறது. பலவீனமான இடம் அப்படிங்கக்கூடியது எதை வச்சு பார்க்குறோம், இங்கே கடுமையான மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காங்கிரஸுக்குள்ள உதவி இல்லாமல் கண்டிப்பாக திமுகவால் ஜெயிக்க முடியாது. குறிப்பாக சொல்ல போயாச்சுன்னா, இப்போ காங்கிரஸ் விஜய் பக்கம் போயிருந்தது அப்படின்னா பெருவாரியாக கிறிஸ்தவர்களின் வாக்குகள் இன்று விஜய் பக்கம் பெரிய அளவில் சரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட மொத்தமாகவே சரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கலாம். அப்படி ஒரு நிலை வந்தாச்சுன்னா திமுக இன்னைக்கு 75 சீட்டுகளை தாண்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்காது. இது திமுகவுக்கு நல்லா தெரியும், காங்கிரஸுக்கும் நல்ல அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால் ஒவ்வொரு கட்சியை தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதை தெரிஞ்ச நேரத்தில் இப்போ கருணாநிதியை மாதிரியான ஒரு பெரிய டால் லீடரும் இல்லை. அடுத்த முறை ஸ்டாலின் தான் முதல்வராவாரா இல்லைன்னா உதயநிதி தான் முதல்வராக போகிறாராங்கிறது கூட தெரியாது. ஒரு ஸ்திரமற்ற ஒரு சூழல். இப்போ அடுத்த முறை திமுக இப்போ கண்டிப்பாக பதவிக்கு வந்தே ஆக வேண்டும். வராட்டா உதயநிதிக்கு முதல்வராவது என்பது கனவாக கூட மாறிவிடலாம். இது இன்னைக்கு திமுகவின் நிலை. அதனால் திமுகவோட ஸ்டேக் இஸ் வெரி ஹை. அப்போ என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் தான் இவ்வளவு கால்குலேஷன் திமுகவுக்கு இருக்கிறதுனால எங்கள் உதவி இல்லாமல் நீ முதல்வராக முடியாதுன்னு சொல்லி திமுகவிட்டிருந்து வாங்க வேண்டியதை இவர்கள் சரியாக வாங்கியிருந்தாச்சுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புத்துயிர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கும். கிடைக்கும்னு நான் சொல்லலை, ஏன்னா வந்ததுக்கப்புறம் வேலைன்னு ஒன்று செய்யணும். ஸோ அதுக்கு காங்கிரஸுக்கு நீங்கள் ஆள் இருக்கா அப்படிங்கக்கூடிய தெரியாது. ஆனால் ஒரு கட்சி தன்னை பலப்படுத்த வேண்டும் என்றால் இந்த அடிப்படை வேலையை செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வாய்ப்பை இன்று காங்கிரஸ் நழுவ விட்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு நல்ல விஷயம் ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் என் நண்பர் ஒருத்தர் இருந்தார். நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய காலத்தில் கழுதை தேஞ்சு கட்டெரும்பாக போச்சுன்னு அவள் அப்பா திட்டினார். என்னடனா அவருக்கு மார்க்கு குறைஞ்சது. உடனே இன்னொரு பெரியவர் அவள் அப்பாட்ட கேட்டார், என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, அவ்வளோ குறைச்சா எவ்வளோ மார்க் வாங்கினேன்? அவர் பொய் சொல்கிறாருங்க. சரிப்பா எவ்வளோ மார்க்கு தான் வாங்கியிருக்க சொல்லு. 9 மார்க்குன்னு. என்னது 9 மார்க்கா? ஆமாம், நான் போன பரீட்சையில் 7 மார்க்கு தானே வாங்கினேன், அதையும் கூட இது கூட தானே அப்படின்னு சொல்கிற மாதிரி 25லிருந்து 28 வாங்கியிருக்கோம்னு இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு. அப்போது இந்த கட்சி ஒரு சூசைடல் மிஷனில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. இன்றைக்கி இந்த கட்சிக்கு இந்த தற்கொலை செய்யக்கூடிய இந்த வேலைக்கு அந்த கத்தியை வாங்கி அந்த கட்சியை தற்கொலை செய்த அந்த வேலையை காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை செய்திருக்கிறார். நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இந்த அரசியல் சூழலை புரிஞ்சுக்கிட்டு வடக்கிருந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க. எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அது வேணும், இது வேணும்னு. இது எதுக்கும் திமுக பணியில் ஏன்னா ஒரு தெளிவாக இருந்தது என்னென்னா, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர்கள் அவர்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடியதில் திமுக தெளிவாக இருந்தாங்க. ரெண்டாவது, தனியாக காங்கிரஸுக்கு களம் காண முடியாது. விஜயுடன் சேர்ந்து களம் கண்டால் கூட திமுக நம்மளை செக்கு வச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான பயமும் பல காங்கிரஸ் கட்சி தலைவர்களிடம் இருந்தது. ஒன்று என்ன ஒன்றாங்க, டெல்லியில் இருக்கிறவங்க இல்லை, நாங்கள் சிதம்பரத்தை வச்சு நாங்கள் பேசிக்கிறோம்னு சிதம்பரத்தை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீனுக்குள்ளே கொண்டு வராங்க. அப்போது
ஒரு சில தலைவர்களின் சுயநலத்துக்காக இன்று இந்த காங்கிரஸ் கட்சி என்பது தமிழகத்தில் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, நான் எப்போவுமே இது சொல்லக்கூடிய விஷயம். பிஜேபிக்கு ஒரு நல்ல மொமெண்டம் வந்தது, அதிமுக இறங்கு முகத்தில் இருந்தது. பிஜேபி அதை சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால் அதிமுகவுடன் கூட்டணி போக வேண்டி வந்தது. அதன் விளைவு என்ன அப்படின்னா, செத்துக்கிட்டு இருந்த அதிமுகவுக்கு இன்றைக்கி இந்த கூட்டணியினால் உயிர் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, அப்படி வந்ததுக்கப்புறமாவது அனைவரையும் ஒருங்கிணைச்சி அந்த கட்சியை கொண்டு போய் எப்படியாவது இதுக்கு முன்னாடி சீட்டு ஷேரிங் விஷயத்தெல்லாம் கரெக்டாக இது பண்ணி இந்த 1.5% விஜயகாந்தியும் கூட சேர்த்து இழுத்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டணியாக வச்சு கொண்டு போயிருந்தாச்சுன்னா ஒரு ஃபார்மிடபிள் சேலஞ்சாக இருந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி அதை தவற விட்டார். அதை சரியாக எடப்பாடியை கொண்டு செய்ய வைப்பதற்கு பாஜகவின் தலைமையும் தவறிவிட்டதுங்கக்கூடியது என்னோட அபிப்பிராயம். அதனால் இப்போ இந்த கூட்டணி இதில் யார் வின்னர் யார் லூசர் அப்படின்னு பார்த்தோன்னா 3 சீட்டு தான் குறைய போகுது. அது வேறு ஏதாவது ஒரு கூட்டணி கட்சியிலிருந்து பிடுங்கி எடுத்து திமுக அதை கொடுத்துட போகுது. அதனால் திமுகவுக்குள்ள கோட்டால் எந்த நஷ்டமும் இருக்க போவதில்லை. காங்கிரஸ் கட்சி மீண்டும் அதே மாதிரியான அந்தந்த தலைவர்கள், மக்களையே சந்திக்காத சில தலைவர்கள், இல்லைன்னா மேலிடத்தில் யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ, இல்லைன்னா அந்த கட்சியில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ கூட கேரளாவில் வேறு வட மாநிலங்களில் சித்துக்குள்ள மனைவி கூட காசு கொடுத்து சீட்டை விற்றாங்கன்னெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்பொழுது காங்கிரஸில் நடக்கவிருக்கலாம். ஸோ இது காங்கிரஸுக்குள்ள அழிவை உறுதிப்படுத்தக்கூடிய தேர்தலாக செல்வ பெருந்தகை இதை மாற்றிவிட்டார். இதை ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சில தலைவர்களின் சுயநலத்திற்காக கட்சிகள் அழிக்கப்படுகின்றன. இன்றைக்கி அதே மாதிரி காங்கிரஸ் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்தை வேறு பல கட்சிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்கவங்க கட்சியை வலுப்படுத்தாமல் இருந்தாச்சுன்னா, தலைவர்களுக்குள்ள சுயநலத்திற்காக கட்சிகள் அடமானம் வைக்கப்பட்டால் அரசியல் இங்கக்கூடியது வலுத்தவனுக்கு தான் நீதி. எவன்கிட்ட பணம் இருக்கோ, எவன்கிட்ட ரவுடித்தனம் இருக்கோ, எவன்கிட்ட இது இருக்கோ அவனுக்கு தான் நீதிங்கிற மாதிரி மோசமாக மாறிவிடும். காங்கிரஸ் இந்த தவறை இன்னும் இந்த பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. 1970களில் காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக காங்கிரஸ் கட்சி ஒரு அசம்பிளி சீட்டில் கூட கேண்டிடேட்டை விடலை. 10 பார்லிமெண்ட் சீட்டில் மட்டும் கேண்டிடேட்டை விட்டுக்கிட்டு 30 பார்லிமெண்ட் சீட்டு, அதாவது 29 பார்லிமெண்ட் சீட்டை திமுகவுக்கு கொடுத்தது. அன்று ஒரு சுயநல தலைவரான இந்திரா காந்தியின் சுயநலத்திற்காக அன்று காங்கிரஸை அடகு வைக்க தொடங்கிய தலைமை இன்று வரை தொடர்ந்து அடகு வைத்து கொண்டு வருகிறது என்பதுதான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் நம்ம பார்த்த விஷயம். 28 அசம்பிளி, ஒரு ராஜ்யசபா என்பது காங்கிரஸ் தன் தலையில் போட்டுக்கொண்ட எள்ளாக நான் பார்க்கிறேன்.